வணக்கம். தமிழக அரசு மக்களுக்கு சில அன்பளிப்புகள் குடுக்கறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது உண்மையா? ஒருவேளை உண்மையா இருந்தா, அது என்ன அன்பளிப்பு? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வாங்க, இத பத்தி கொஞ்சம் விரிவா தெளிவா பார்க்கலாம். முதல்லயே இந்த நம்பரை பார்த்துடலாம். 16,000 ரூபாய். இந்த முழு விஷயத்தோட மையமே இந்த தொகைதான் சொல்லலாம். ஆனா இது முழுக்க பணமா மட்டும்தான் கொடுக்கறாங்களா? இல்ல வேற ஏதாவது பொருட்களும் இதுல சேர்ந்து வருதா? இந்த கணக்கை எப்படி பிரிச்சிருக்காங்க? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். அரசாங்கம் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்லனா ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி, அப்போ அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம். அந்த ஜாக்பாட்ல முதல் விஷயம் நேரடி பண உதவி. அதாவது காசா நம்ம கைக்கே வந்து சேர்றது. இதுதான் பலருக்கும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சரி, எவ்ளோ பணம் எதுக்காக கொடுக்கறாங்க அத பார்க்கலாம். அந்த மொத்த 16,000த்துல 12,000 ரூபாய் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான தேவைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது என்னவா இருக்கும்? இதுதான் இந்த திட்டத்தோட ஒரு ஹைலைட்டேன்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த 12,000 ரூபாய் மருத்துவ அறுவை சிகிச்சை செலவுகளுக்காக கொடுக்கப்படுது. திடீர்னு வர்ற மருத்துவ செலவு ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த உதவி எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, பண உதவி ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த திட்டம் அதோட முடியல. மீதி இருக்கிற 4,000 ரூபாய் மதிப்புக்கு சில அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களும் தராங்க. அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா? ஒரு எல்இடி டிவி, அப்புறம் ஒரு குக்கர். இதெல்லாம் வெறும் பொருட்கள் மட்டும் இல்ல. ஒரு டிவிங்கிறது வெளி உலகத்தோட ஒரு தொடர்பு, ஒரு என்டர்டெயின்மெண்ட். குக்கருங்கிறது சமையலறையில நேரத்தையும் வேலையும் மிச்சப்படுத்துற ஒரு முக்கியமான சாதனம். இந்த ரெண்டுமே ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை தரத்தை கண்டிப்பா கொஞ்சம் மேம்படுத்தும். இவ்ளோ பலன்கள் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். இதெல்லாம் எப்படி சரியான ஆளுக்கு போய் சேரும்? நடுவுல யாரும் இத தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா? அரசாங்கம் இதுக்கு என்ன வழி பண்ணிருக்கு? அதுக்கு பதில்தான் இந்த நேரடி பண பரிமாற்றம். அதாவது நடுவுல எந்த இடைத்தரகரும் கிடையாது, எந்த தாமதமும் இல்ல. அரசு குடுக்கற பணம் நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துரும். இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பலனும் முழுசா உங்களே வந்தடைறது உறுதி செய்யப்படுது. ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல தொகுத்து பார்த்துடலாம் வாங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சங்கள் என்னென்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். ஆக மொத்தம் 16,000 மதிப்புள்ள பலன்கள். இதுல 12,000 ரூபாய் மருத்துவ அறுவை சிகிச்சைக்கும் மீதி தொகைக்கு ஒரு டிவியும் குக்கரும் கொடுக்கறாங்க. இது எல்லாமே எந்த தடங்களும் இல்லாம நேரடியா பயனாளிகளோட வங்கி கணக்கிற்கே வந்து சேரும். இதுதான் இந்த திட்டத்தோட முழுமையான ஒரு சித்திரம். இந்த தகவல் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்கதான் முக்கியமான கேள்வி வருது. இதுக்கு தகுதி பெற என்ன செய்யணும்? யார்கிட்ட கேட்கணும்? இதற்கான அதிகாரப்பூர்வமான வழிமுறை என்ன? சரியான தகவல்களை தேடி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. யோசிச்சு பாருங்க, செயல்படுங்க.